வேதங்கள்லையும் புராணங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, உலகமே மாயை, நம்ம பார்க்குறதெல்லாம் பொய், அனுபவிப்பதெல்லாம் பொய், எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மாயை அப்படின்னா என்ன? அதை யாராவது சொன்னாங்களா? இது எந்த அளவுக்கு உண்மை? 1000 கோடி உயிரினங்கள் இருக்கு. இன்பம் வருது, துன்பம் வருது, இரவு வருது, பகல் வருது. இதெல்லாம் உண்மை இல்லையா? நீங்களும் நானும் உயிரோட தான் இருக்கோம். அப்ப நம்மளும் போய் தோற்றமா? நம்ம கண்ணால பார்க்குற காட்சியெல்லாம் மாயை அப்படின்னு சொன்னா இதுல என்ன அர்த்தம் இருக்கு? எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருமே இதை ஒழுங்காவே எக்ஸ்பிளைன் பண்ணலங்க. ஆனா நம்ம பகவத் ஐயா இதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. உலகம்னா என்ன, நம்ம பார்க்குற காட்சிகள்லாம் என்ன அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க. சரி, நம்ம இப்போ மேட்ருக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு அழகான உதாரணம் ஒன்று சொல்றாரு. ரொம்ப காதை ஷார்ப் பண்ணிட்டு கேளுங்க, ஏன்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஃபோக்கஸ்டாக கேட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். ஊருக்கு வெளியே ஒரு பூங்கால ஒருத்தர் இருக்காரு. அவரை நம்ம முதலாவது நபர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவரோட நண்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஈவினிங் ஆயிடுச்சு, சூரியனும் மறைய துவங்கிடுச்சு. தூரத்துல இருந்து ஒருத்தர் வராரு. அவரை நம்ம 2வது நபர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ முதல் நபர் தூரமா வர அந்த 2வது நபரை பார்க்குறாரு. ஆக்சுவலி அவர் நண்பரை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவர் நண்பரை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு தூரமா வர அந்த 2வது நபர் நண்பர் அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கத்துல பார்த்தா இன்னொரு நபர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவரு அந்த முதல் நபரை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இவரை நம்ம 3வது நபர் அப்படின்னு சொல்லிக்கலாமே. அவரும் தூரத்துல இருந்து வரப்ப அந்த 2வது நபரை பார்க்குறாரு. 3வது நபருக்கு பேய் பிசாசு மேல நம்பிக்கை இருக்கு. ஈவினிங் ஆயிட்டு இருட்டாயிட்டே வர்றதுனால அந்த 3வது நபருக்கு 2வது நபர் ஒரு ஆவியா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்குறப்ப அந்த 2வது நபர் ஏதோ காத்துலயே மிதந்துட்டு வர மாதிரி இருக்கு. இப்போ 2வது நபர் முதல் நபருக்கு எப்படி தெரியுது? நண்பரா தெரியுது. ஆனா 3ஆம் நபருக்கு ஆவியா தெரியுது. இப்ப 2 பேரும், அதாவது 2வது நபரும் 3வது நபரும் முதலாம் நபரோட பக்கத்துல வந்துட்டாங்க. இப்ப நல்லாவே தெரியுது, ஒருத்தர் ஒழுங்கா பார்த்துக்க முடியுது. 2வது நபர் முதல் நபர் நினைச்ச மாதிரி அவரோட ஃப்ரெண்டும் இல்லை, 3வது நபர் நினைச்ச மாதிரி ஆவியும் இல்லை. அவர் யாரோ ஒரு வழிபோக்கர். ஆனா முதலாவது நபருக்கு அவரு நண்பர் மாதிரி தோணுச்சு. ஆனா 3வது நபருக்கு ஆவி மாதிரி தோணுச்சு. ஸோ உண்மை வேற, அனுபவம் வேற. ஃப்ரெண்டே இல்லாத ஒருத்தர் முதல் நபருக்கு ஃப்ரெண்டு மாதிரி தெரிகிறாரு, இன்னொருத்தருக்கு ஆவி மாதிரி தெரிகிறாரு. ஆனா கிட்டக்க வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மை என்ன அப்படின்னு தெரியுது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நம்ம கண்ணில் பார்க்குறோம்ல, அந்த சக்திக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த அளவில் தான் நம்ம பார்க்குற அந்த பொருளை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சில பேருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும். அவங்களால கலரையே புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்மளோட கண்ணுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு எம்டி ஸ்பேஸில் நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரத்தில் வர ஒரு ட்ரெயினோட சத்தம் நமக்கு கேட்குது. அது பார்த்தா ரொம்ப மெலடியாக, ரொம்ப அழகான அற்புதமான சத்தமாக கேட்கும். ஒரு 2 நிமிஷத்தில் அந்த ட்ரெயின் நம்மளே நெருங்கி வந்துடும். அப்போ பார்த்தா அதிர வைக்கிற மாதிரி பயங்கர இரிட்டேட்டிங்கான சவுண்டு கேட்கும். நம்மளும் உடனே காதை பொத்திக்குவோம். ஸோ ஒளி அமைப்பும் இப்படி தான் செயல்படுது. தூரத்துலேருந்து கேட்குறப்ப இசை மாதிரி இருந்த ஒன்று கிட்டக்க வரப்போ பேரெரிச்சலாக மாறிடுதுங்க. காது கேட்காத ஒருத்தர் வீட்டில் படுத்திருந்தாரு. யாரோ கதவை தட்டுற மாதிரி அவருக்கு சத்தம் கேட்டுச்சு. ஆஹா, என்னடா இது, நமக்கு காது கேட்க ஆரம்பிச்சிச்சா, கதவை தட்டுறதெல்லாம் கூட நமக்கு தெரியுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. சரி, போய் கதவை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக திறந்தாரு. அங்கே யாருமே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சுது, வீட்டுக்கு முன்னாடி இடி விழுந்து அவர் வீட்டில் கட்டப்பட்டிருந்த பசு, அதோட குட்டி 2மே இறந்துருச்சுன்னு. இடியோசை அவருக்கு கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இந்த கதையை வேடிக்கையா சொன்னா கூட நம்ம அதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம காதோட தன்மைக்கு ஏற்பதான் நம்மளால சவுண்டை அக்செப்ட் பண்ண முடியும்.
சுவையாக இருக்கட்டும், இல்லை தொடுறதா இருக்கட்டும், வாசனையாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் செயல்படுது. நம்மளோட எல்லா சென்ஸ் ஆர்கனுக்குமே ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்குது. அந்த வேவ் லென்த், அதாவது அந்த அலைவரிசையில் மட்டும்தான் அது இயங்குது. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு குயில பாட்டு பாடிட்டு இருக்கு. அதோட உருவம் நம்ம கண்ணில் ஒரு சலனத்தை ஏற்படுத்துது. அதை பார்த்து நாம் இது குயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதோட சவுண்ட் ஏற்படுத்துகிற சலனத்தை வச்சு அதோட குரலை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ குயில் வேறு, குயில் நம்ம புலன்களில் ஏற்படுத்தின சலனம் வேறு இல்லை. உண்மையை சொல்ல போனால் நம்ம குயிலையே பார்க்கல. குயில் நம்ம புலன்களில் ஏற்படுத்தின அந்த சலனத்தை மட்டும்தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இடி இடிக்கிற சத்தம் நமக்கு கதவை தட்டுற மாதிரி கேட்டுச்சுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கதவு தட்டுற சத்தம் தான் அது. இந்த உலகத்தை நாம் தெரிஞ்சுக்கல. இந்த உலகத்தில் நம்மளோட புலனுணர்வில் என்ன சலனம் ஏற்படுதோ அதை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ உலகத்தை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாமளே தான் பார்த்துட்ருக்கோம். இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நாமளே, அதாவது நம்மளுடைய உணர்வுகளை மட்டுமே நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். உலக இயக்கம் வேற, நம்ம உடல் இயக்கம் வேற இல்லை. நம்ம உடல் இயக்கம் தான் இந்த உலக இயக்கம், உலக இயக்கம் தான் உடல் இயக்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட புலனுணர்வோட ஒரு பகுதியாகவே உங்களுக்குள்ளே அடங்கிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னோட புலனுணர்வின் ஒரு பகுதியாகவே எனக்குள்ளே அடங்கிடுறீங்க. ஸோ உங்களை பொறுத்த அளவில் நீங்கள் தான் உங்களுக்கு எல்லாமா இருக்கீங்க. என்னை பொறுத்த அளவில் நானே தான் எனக்கு எல்லாமா இருக்கேன். இந்த உலகமே மாயை தான் அப்படின்னு சொல்லி ஐயா ரொம்ப நச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருல. உங்கள் எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Stay tuned for our next video.